ஸ்கில்நெட் மற்றும் சென்னை எடியூம் பிளஸ் இணைந்து வழங்கும் ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி இந்த சிறப்பு வாய்ந்த குடும்பம் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, மக்கள் மனநிலை சார்ந்த மேம்பாட்டிற்காக சமூகத்தினுடைய தேவையை கருதி சென்னை எடியூம் பிளஸ் மற்றும் ஸ்கில்நெட் இணைந்து குடும்பத்திற்கு ஒரு உளவியல் ஆலோசகர் என்னும் அடிப்படையில் இந்த 6 மாத டிப்ளமா பயிற்சி வகுப்பை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்பு உண்மையில் இந்த சமூகத்தின் மீதும் சுற்றத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்களால் இணைந்து நடத்தப்படுகிறது. எத்தனையோ லட்ச மக்கள் மத்தியில், தமிழர்கள் மத்தியில் நாம் குறிப்பாக ஒரு 25 to 30 பயிற்சி பெறக்கூடிய பயிற்சியாளர்களை மட்டும் நாம் இந்த வகுப்பில் அனுமதிக்கிறோம். இந்த வகுப்பு குறித்த விளம்பர அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட போது நிறைய அழைப்பாளர்கள் நாங்கள் இதை வீடியோவில் பார்த்துக் கொள்கிறோம், நாங்கள் வகுப்பில் இணைந்து கொள்கிறோம், வீடியோவில் பார்த்துக் கொள்கிறோம், வேற நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள். பொதுவாக இது போன்ற வகுப்புகளில் பெரும்பான்மையான மக்களை சேர்த்துக் கொள்வதற்குத்தான் ஒரு வகுப்பை நடத்தக்கூடியவர்கள் விரும்புவார்கள். ஆனால் நம்முடைய நோக்கம் எண்ணிக்கை அல்ல, முழுக்க முழுக்க குறைந்தது 25 to 30 பேர் அதிகபட்சம் அதற்குள்ளால் நம்முடைய பயிற்சி பெறக்கூடிய உளவியல் ஆலோசகர்களை உருவாக்கி 30 ஆளுமைகளாக உருவாக்க வேண்டும், எக்ஸ்பர்ட்ஸாக உருவாக்க வேண்டும். வெறும் பாடத்திட்டத்தை நிறைவு செய்வது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. உங்களுடைய 6 மாத பாடத்திட்டத்திற்கு என்று ஒரு தனி கரிக்குலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடத்தை படிப்பதற்காக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். பெரும்பான்மையான வகுப்புகள் பாடத்திட்டத்தை நிறைவு செய்வதை நோக்கமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நோக்கம் பாடத்திட்டத்தை நிறைவு செய்வதல்ல, ஒரு முறையான பயிற்சியை வழங்கி ஒரு பயிற்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் 50-60 பேர்களை இணைத்துக் கொண்டால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய பயிற்சி பெற்ற நிலை என்னவாக இருக்கிறது, இவருடைய ஸ்கில் எப்படி இருக்கிறது, இவருடைய பேச்சாற்றல் எப்படி இருக்கிறது, உள்வாங்கும் திறன் எப்படி இருக்கிறது, புரிந்து கொள்ளுகிற அப்சர்வேஷன், புரிந்து கொள்ளுகிற திறன் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கண்காணிப்பது, கவனிப்பது என்பது மிக 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 அரிதாக போகும். எனவேதான் தேர்ந்தெடுத்து 25 பேர், அதிலும் சிலர் நாங்கள் முடிந்தவரை வகுப்பில் வருவோம் என்றெல்லாம் சொல்லி இணைந்திருக்கிறார்கள். எந்த வகையிலாவது நீங்கள் முழுமையாக இந்த வகுப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்காகவே இந்த வகுப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்துவிட்டு இந்த பயிற்சி வகுப்பினுடைய முதல் அமர்வை இன்றைக்கு நாங்கள் துவங்குகிறோம். ஸ்கில்நெட் இந்த நிறுவனம் நீங்கள் தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டுகளாக நீங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக இதனுடைய வகுப்புகள் பற்றிய விளம்பரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். திறன் மேம்பாட்டிற்கான பயிற்சி வகுப்பாக கடந்த ஜூலை மாதம் துவங்கி இந்த ஜூலை மாதம் வரை ஓராண்டுகள் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு பயிற்சி வகுப்புகள், டிஜிட்டல் டிசைனிங், ஆர்டிபிஷியல் டூல்ஸ், இன்டெலிஜென்ட் டூல்ஸ், ஆடியோ வீடியோ மேக்கிங், டிஜிட்டல் புக் கிரியேஷன், வாட்ஸ்அப் பிசினஸ் கிரியேஷன், அதே போன்று டிஜிட்டல் ஆர்ட் என்று நீங்கள் ஃபேஸ்புக் அல்லது கூகுள்ல ஸ்கில்நெட் என்று சர்ச் பண்ணி பார்த்தா நாங்கள் ஜூலை மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து, டிசைனிங்ல இருந்து என்னென்ன அடிப்படையாக இந்த திறன் மேம்பாடு சமூகத்திற்கு வேண்டுமோ அதை அனைத்தையும் தொடர்ச்சியாக எந்த மாதமும் தொய்வில்லாமல் ஒரு மாதத்திற்கு 1 அல்லது 2 வகுப்புகள் வரை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாகத்தான் இப்போது ஒரு தொடர் பயிற்சி வகுப்பாக டிப்ளமா என்கிற இந்த தொழில்நுட்ப செயல்வழி பயிற்றுவிக்கக்கூடிய டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் இரண்டையுமே சேர்த்து டிப்ளமா கோர்ஸாக, சர்டிஃபைட் டிப்ளமாவாக வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த பயிற்சி வகுப்பை நாங்கள் செய்திருக்கிறோம். இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால், இப்ப நாம செய்யற இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் நான் டெக்னிக்கல் கோர்ஸ், நாங்கள் இதுவரை நடத்திய அனைத்து கோர்ஸ் படிப்புகளுமே டெக்னிக்கல் கோர்ஸ். என்ன சிறப்பு என்றால், நாங்கள்
ஸ்கில்நெட் வழியாக நடத்துகிற அனைத்தும் தமிழிலேயே நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகளாக இருக்கட்டும், சைக்காலஜி மாதிரியான சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்கிறது அல்லது ஹிந்தியிலே நடத்துகிறார்கள் இந்தியாவில். தமிழில் இது போன்ற வகுப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. தமிழில் தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஓராண்டு தமிழில் தொழில்நுட்பத்தை நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இப்போது அடுத்த கட்டமாக உளவியலை தமிழில் நடத்துவதற்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம். உலகின் தலை சிறந்த கல்வியை வழங்குகிற எல்லா நாடுகளும் தாய்மொழியில் தான் தங்களுக்கான கல்வியை வழங்குகிறார். அது மெடிக்கல் சப்ஜெக்டாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் பொறியியல் சப்ஜெக்டாக இருக்கட்டும், டெக்னிக்கல் கோர்ஸ் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், விண்ணியல், பூகோளவியல் என்று அனைத்தையும் எந்த படிப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இங்கிருந்து ரஷ்யாவிலே சென்று நிறைய பேர் உயர்கல்வியை படிக்கிறார்கள். அந்த கல்வியை படிக்கிற போது முதல் ஓராண்டிற்குள்ளால் ரஷ்ய மொழியை பயின்று அவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும். ஜெர்மனிக்கு சென்று உயர்கல்வியை படிக்கிறார்கள். முதல் ஓராண்டிற்குள்ளால் வகுப்பிலே சேர்ந்து அந்த ஓராண்டிற்குள்ளால் ஜெர்மானிய மொழியை பயின்று தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் அத்தனையும் அங்கே அவரவர் தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்திய சூழலில் தான், குறிப்பாக தமிழகத்தில் தான் எந்த தன்மையையும் தாய்மொழியில் கொடுக்கக்கூடிய சூழல் உருவாக்காமல் இருக்கிறோம். எனவே அறிவியலை, விஞ்ஞானத்தை, தொழில்நுட்பத்தை அத்தனையும் நாம் தாய்மொழியில் கொடுக்க முடியும். அதிலும் மிக குறிப்பாக தமிழகத்தினுடைய பொறியியல் கல்லூரியில், அரசு கூட தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழை கட்டுமானவியல், சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், எந்திரவியல் 2 டிபார்ட்மெண்ட்ல அறிமுகப்படுத்தினாங்க. அது டெக்னிக்கலா சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லிட்டு இப்ப அந்த சப்ஜெக்ட வச்சிருக்கிறாங்க. ஆனா யாரும் அட்மிஷன் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்ல எப்படி சார் டெக்னாலஜி சொல்லி கொடுக்கிறது, தமிழ்ல எப்படி சார் சயின்ஸ சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்கள் இந்த தொழில்நுட்ப பயிற்சி வகுப்பை ஓராண்டுகள், வெவ்வேறு பயிற்சி வகுப்புகள் அத்தனையும் தமிழில் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். வெறும் தமிழில், அழகிய தமிழில் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இப்போது சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய சைக்காலஜி என்பது ஒரு சயின்ஸ், அறிவியல். ஆரம்ப காலத்தில் இதை தத்துவம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகான ஆய்வாளர்கள், அறிஞர்கள் உளவியல் என்பது தத்துவம் அல்ல, இது ஒரு அறிவியல், சயின்ஸ் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த சயின்ஸ் சப்ஜெக்டையும் இப்போது நாங்கள் தாய்மொழியில் தமிழில் வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறோம். இதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த பயிற்சி வகுப்பை ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாளர் உங்களுக்கு வழிநடத்த இருக்கிறார். இந்த பயிற்சி வகுப்புகள் யாரால் நடத்தப்படுகிறது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன, அவர்களுக்கும் துறைக்குமான ஈடுபாடுகள் என்ன என்பது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் சரி. தொழில்நுட்ப பயிற்சி வகுப்பை நானும் ஆசிரியர் பிரபாகரன் அவர்கள், காரைக்காலை சேர்ந்த ஆசிரியர் பிரபாகரன் அவர்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஊடகத்துறை சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து இருவருக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் இருக்கிறது. எல்லா துறை சார்ந்த தொழில்நுட்பம், அதாவது ஊடகத்துறையினுடைய அனைத்து தொழில்நுட்பங்களையும் நாங்கள் கற்று தேர்ந்தெடுக்கிறோம். அதே போன்று இந்த பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு முதன்மை ஆசிரியராக பணியாற்றுவதற்காக நான் என்னுடைய பத்தின அறிமுகத்தை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். இப்போது உங்களுக்கு ஒரு முதன்மை ஆசிரியராக இருந்து இந்த பயிற்சி வகுப்பை வழிநடத்துவதற்காக, உங்களை பயிற்றுவிப்பதற்காக தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழியிலும் ஆழமான புலமை பெற்று, உளவியலில் ஒரு சிறந்த நிபுணத்துவம் பெற்று, அது மட்டுமல்ல ஒரு பள்ளி குழந்தைக்கு கூட உளவியல் சப்ஜெக்ட், உளவியல் சார்ந்த தலைப்புகளை மிக எளிமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய சொல்லாற்றல், மொழியாற்றல் படைத்திருக்கக்கூடியவர். தொடர்ந்து எம்எஸ்சி முதுகலை உளவியல் துறையில் பட்டம் பயின்றதோடு மட்டுமல்ல, தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை, PhD, தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்வதற்காக கனடாவில் தன்னுடைய ஆய்வை பதிவு செய்து அதற்கான ஆய்வு பணியில் ஈடுபட்டு வரக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு இணையவழி சார்ந்தும் நேரிலும் உளவியல் ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளை வழங்கி வரக்கூடிய பேராசிரியர் முபீன் சுல்தானா அவர்கள் உங்களோடு பயிற்சியில் இணைந்து இந்த 6 மாத பயிற்சி வகுப்பினுடைய முதன்மை வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இதை தவிர ஒவ்வொரு மாதமும் சிறந்த மனநல மருத்துவர்கள், மனநல ஆலோசகர்கள், ட்ரைனர்ஸ் உங்களுக்கு மாதத்திற்கு 1 அல்லது 2 பயிற்சி வழங்க இருக்கிறார்கள். அதே போன்று எடியூம் பிளஸ் நிறுவனத்தினுடைய உளவியல் ஆலோசகர்களும் இணைந்து உங்களுக்கு பயிற்சி வழங்க இருக்கிறார்கள்.
இந்த பயிற்சி வகுப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டு இன்றைய முதல் நாள் பயிற்சி வகுப்பை தொடங்கி நடத்துவதற்காக பேராசிரியர் முபின் சுல்தானா அவர்களை உங்கள் அன்னையர் சார்பிலும் அன்போடு அழைக்கிறேன். Thank you so much, sir. வணக்கம். Good morning, everyone. So, family psychology அப்படின்ற சப்ஜெக்ட் நம்ம படிக்க போறோம் இல்லையா? சோ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஃபேமிலி சைக்காலஜி அப்படின்ற உங்களுடைய புரிதல் என்னங்கறதை யாருன்னா அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? Anybody? அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் சலாம். என் பேர் அசினா. எஸ், சொல்லுங்க அசினா. ஃபேமிலி சைக்காலஜிங்கிறது வந்து இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள இப்போ இருக்க காலகட்டத்துல நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்காங்க. அப்புறம் இப்போ உள்ள குழந்தைங்களை வளர்க்கறது ஒரு சவாலா இருக்கு. ஆமா, சொல்லுங்க. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம வந்து இந்த சைக்காலஜி கத்துக்கிட்டு யார் நம்ம எப்படி நினைக்கிறோம்னா நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்கவுங்க மனநிலையில அவங்களை எப்படி கொண்டு போறது அப்படிங்கறத வந்து நம்ம சைக்காலஜி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். எஸ், வெரி ட்ரூ. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அசினா. எஸ், குட் மார்னிங் மேம். யா, குட் மார்னிங். ராமசாமி, சொல்லுங்க மேம். இப்போ எல்லாருமே மேரேஜ் முடிச்சிட்டுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சின்ன பிள்ளைங்க ரொம்ப டிவோர்ஸ் நிறைய இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் கண்டிப்பா தேவை. அது கண்டிப்பா அதை வெளிப்படுத்துறேன். ஓகே, எஸ், ட்ரூ. டிவோர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது பெரிய இஷ்யூ. ஆமா. குட் மார்னிங் மேடம். எஸ் சார். ராஜேந்திரன் ஃப்ரம் கோல்பட்டி. எஸ் சார். இன்றைய இளைஞர்கள் கூட பெரியவங்க எப்படி டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம இளைஞர்கள் சரியில்லை என்று சொல்வதை விட இளைஞர்களோடு நம்ம எப்படி டிராவல் பண்றதுக்கு இந்த ஃபேமிலி சைக்காலஜி கவுன்சிலிங் தேவைப்படும் அப்படின்னு நான் கண்டிப்பா. ஓகே சார். எனிபடி எல்ஸ்? குட் மார்னிங் மேம். யா, குட் மார்னிங். ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படின்றத விட இப்போ இருக்கிற இந்த நவீன காலத்துல இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கும் இதுக்கு முந்தினையில் இருக்கிற தலைமுறைக்கும் உள்ள இடைவெளிய எப்படி புரிஞ்சுக்கிறது, அதே நேரத்துல அவங்களோட மனப்பாங்கை எப்படி புரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது அப்படின்றதையும் இது மூலமா நம்ம கத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ இது ஒரு நல்ல புரிதலை உருவாக்கும். இப்போ உள்ள நியூ ஜெனரேஷனையும் அந்த மிடில் ஜெனரேஷனையும் இணைக்கிற ஒரு பாலமா இந்த ஒரு கவுன்சிலிங் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கிற பட்சத்துல ஒரு குடும்ப தலைவியாவோ ஒரு குடும்ப தலைவராவோ அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கையா இருக்கு. ட்ரூ. எஸ் மேம். ஓகே, நம்ம கிளாஸ். யா, ப்ளீஸ். அதாவது இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு எப்படி ஹேண்டில் பண்றோன்றது தான் இந்த ஃபேமிலி சைக்காலஜியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்ம எடுக்கிற சொல்யூஷன் வேணா ஒரே சொல்யூஷனா இருக்கலாம். ஆனா அது ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்ம எப்படி கன்வே பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே மேம், அதுதான். ஆல்ரைட், தேங்க் யூ சோ மச். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங். பேசலாமா? பேசலாம் பேசலாம். மேம், இப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட டீனேஜ் பசங்க வந்து சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ சின்ன ப்ராப்ளத்தை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. ஸோ இந்த கவுன்சிலிங் மூலயமா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லும் போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. யா, குட் மார்னிங் மேம். எஸ், குட் மார்னிங். இப்போ ஒரு நாடுன்ட்டு எடுத்துக்கிட்டா வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்து பிணைந்து இருக்கிறது தான் ஒரு நாடா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த சமூகத்துடைய அடிப்படை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளதான் உருவாகுது. இப்போ ஒரு கணவனோ மனைவியோ ஒரு குழந்தையோ 3 பேருமே வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு இடையில தான் வளர்ந்துட்டு வராங்க, வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க 3 பேருமே ஒண்ணு சேர்ற ஒரே இடம் குடும்பத்துலதான் இருக்குது. அந்த குடும்பத்துக்குள்ள இடையில வந்து அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான புரிதல்கள் இருக்குது, இல்ல கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்றதுதான் ஃபேமிலி கவுன்சிலிங்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ் எஸ், டெஃபினெட்லி. ஓகே, நம்ம கிளாஸஸ். யா, வலைக்கும் சலாம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நாம இந்த ஒரு குடும்பம் நல்லா இருந்தாதான், ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தாதான் இந்த நாடும் நல்லா இருக்கும். இந்த குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி இன்மைக்கு காரணம் ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கணும்.
யாருடைய யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவையை முற்படுத்தி விட்டு கொடுத்து போறதுதான் அந்த குடும்பத்துடைய அந்த மகிழ்ச்சிக்கு நலமா இருக்கணும்னு நான் கருதுறேன். ஓகே சார், ஓகே. ஆல்ரைட், நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலி சைக்காலஜி. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறதுனால ஃபேமிலி சைக்காலஜி பத்தின பேசிக் புரிதல் என்னென்ன, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத தான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? அப்போ வாட் இஸ் சைக்காலஜி அப்படின்றத நம்ம பார்ப்போம். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் அப்படின்றத நம்ம தமிழாக்கம்ல சொல்றோம் இல்லையா? ஸோ சைக்காலஜி இஸ் த சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். இனிஷியலா என்ன சொன்னாங்கன்னா இத ஒரு தத்துவவியலா பார்த்தாங்க, பிலாசபியாக பார்த்தாங்க. சோ நிறைய நபர்கள் இப்போ லேட்டர் ஸ்டேஜஸ்ல நம்ம பார்த்தோம்னா நிறைய தத்துவங்கள் சொன்னாங்க. சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்த காலத்துல நிறைய தத்துவங்கள் தேவைப்பட்டது. இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா இப்படி நடக்கும் அப்படின்றத ஒரு ஆர்ட் சப்ஜெக்டாக தான் சைக்காலஜி பார்க்கப்பட்டது. லேட்டர் ஆன் நிறைய ஆராய்ச்சியாளர்கள், நிறைய பிலாசபர்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இதுல ஒரு ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. சோ ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இது வந்து ஒரு சயின்ஸாக உருவெடுத்தது. சோ இந்த சைக்காலஜில நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன படிக்க போறோம் அப்படின்னா ஒரு நபருடைய நடத்தை எப்படி இருக்கும், ஹியூமன் பிஹேவியரையும் மைண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதுதான் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். சோ எங்கெங்கெல்லாம் பிஹேவியர் இருக்கோ, எங்கெல்லாம் லிவிங் பீயிங்ஸ் இருக்காங்க, உயிரியல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் பிஹேவியர்ங்கிறது இருக்கு. ஒருத்தர் நாம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு சைக்காலஜி தேவைப்படுது. அந்த நபர் ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு, அவருடைய நடத்தைக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த உளவியல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசிக்ஸ் நமக்கு தேவைப்படுது. இல்லைன்னா பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஏற்படுது. நம்ம ஜட்ஜ்மெண்டலாக இருக்கோம். எடுத்த உடனே என்ன செய்யறோம் அப்படின்னா ஒருத்தருடைய நடத்தையை பார்த்து இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நாம திணிக்கக்கூடியவங்களாக மாறுறோம். இந்த திணிப்புகள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒரு நடத்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த சைக்காலஜியோடைய நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. அப்போ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். ஒரு நடத்தை வெளிப்படுது அப்படின்னா நம்மளுடைய மைண்டுடைய ரோல், நம்ம மனசுடைய ரோல் வந்து பெரிய ரோலாக இருக்கு. பேசிக்கா இப்படி புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜில ஒரு ட்ரையாங்கிளை நம்ம சொல்லுவோம், காக்னிட்டிவ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா ஒரு மனிதனுடைய நடத்தையின் வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அது எதை சார்ந்து இருக்குன்னா ஒரு சில விஷயங்களை நாம எப்படி மனசுல ப்ராசஸ் பண்றோமோ அதை வச்சுதான் நடத்தை வெளிப்படுது. அப்போ நமக்கு முதல்ல வரக்கூடியதுதான் சிந்தனைகள், தாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த நபர் நல்லவரு, அந்த நபர் கெட்டவரு அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. எதனால வருது, அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸை பார்த்து இருக்கலாம், இல்ல நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சிருக்கலாம். சோ இனிஷியலாக வரக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு தாட் வருது, ஒரு சிந்தனை வருது. அந்த சிந்தனை என்ன பண்ணுதுன்னா ஒரு சில உணர்ச்சிகளை தூண்டி விடுது. இப்போ ஒரு நபர் நல்லவர் அப்படின்னா அவரை சார்ந்த உணர்ச்சிகள் எப்படி இருக்கும்னா, ஓகே அவங்க கிட்ட நம்ம அன்பா பேசுவோம், ரெஸ்பெக்ட் காட்டுவோம், நல்லவர் அப்படின்ற அந்த பணிவோட நம்ம பேசுவோம் இல்லையா. அதுவே வந்து கெட்டவர் அப்படின்னா அங்க இருந்து நம்ம விலகிடணும் அப்படின்ற உணர்ச்சி நமக்குள்ளார வரும். சோ இந்த மாதிரி தான் பேசிக்கா ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ளார எழுதுன்னா அதை பேஸ் பண்ண உணர்ச்சிகள் வரும். இந்த தாட்டையும் இந்த உணர்ச்சிகள், தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், இது ரெண்டும் கலந்ததுதான் ஒரு மனிதனுடைய நடத்தை. பேசிக்கா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இதுதான். எப்படி ஒரு மனிதனுடைய நடத்தை வெளிப்படுதுன்னா முதல்ல ஒரு தாட் வருது, சிந்தனை வருது, அதுக்கப்புறமா அது சில இமோஷன்ஸை எழுப்புது. இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் மனிதனுடைய நடத்தையில வெளிப்படுது. அந்த நபர் பக்கம் எனக்கு வந்து பணிவு இருந்தது, அன்பு இருந்ததுன்னா அது நடத்தையில தெரியும். அது இல்லாத பட்சத்துல எப்படி இருக்கும்னா நம்ம கோவமா இருப்போம். சோ பாசிட்டிவ் பிஹேவியரோ நெகட்டிவ் பிஹேவியரோ எல்லாமே இந்த மென்டல் ப்ராசஸஸ் இதை வச்சுதான் இருக்கு. அப்போ வெளி ஓட்டமாக ஒரு பிஹேவியரை பார்த்து இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு மனிதனுடைய நடத்தைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத அறிவியல் பூர்வமாக படிக்கிறது தான் சைக்காலஜி.
சோ நாட் ஜஸ்ட் இப்போ தத்துவியல் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்டா போடுறது கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக்கி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பல உளவியலாளர்கள், பல ரிசர்ச்சர்ஸ் இதுக்கு இந்த ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க கொடுத்த தியரிஸ் மேலேயும் நாம இத பில்ட் பண்ணுவோம். இப்ப இந்த ஃபீல்டுலாம் நாமளும் ஒரு ரிசர்ச்சராக மாறணும் அப்படின்னா நாமளும் ஒரு சில விஷயங்களை எடுத்து இதுல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளலாம். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சைக்காலஜி. சரி, இந்த சைக்காலஜியை நம்ம எங்கெங்கெல்லாம் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வாழ்வியல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் a science of behavior, ஸ்டடி அபவுட் பிஹேவியர் இல்லையா? அப்போ மிருகங்களுக்கு கூட ஒரு பிஹேவியர் இருக்கு. இப்ப நீங்க ஒரு செல்ல பிராணியை வளர்க்குறீங்க அப்படின்னா அதனுடைய பிஹேவியரை நீங்க புரிஞ்சுக்கணும்னா கூட, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுது, ஏன் இன்னைக்கு சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா கூட நமக்கு அதனுடைய அந்த இது புரியணும் இல்லையா? சோ எங்கெங்கெல்லாம் ஒரு உயிர் இருக்கோ அங்கெல்லாம் பிஹேவியர் இருக்கும், அங்கெல்லாம் நமக்கு சைக்காலஜி தேவைப்படுது. அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ், எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே இப்போ சைக்காலஜியுடைய நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. குறிப்பா நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃபேமிலி, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டமைப்புல இதனுடைய புரிதல்ங்கிறது நமக்கு அதிகமாக தேவைப்படுது. சோ எமர்ஜென்ஸ் ஆஃப் சைக்காலஜி அஸ் அ சயின்ஸ், எப்படி சைக்காலஜி சயின்ஸாக உருவெடுத்தது அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏர்லி திங்கர்ஸ், அதாவது ஏற்கனவே நிறைய பிலாசபிஸ நம்ம பார்த்தோம். இந்த பிலாசபிஸ் எதுக்காக வந்தது? நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் இருந்தது. 6 மணிக்கு மேல வெளியில போக கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, பூனை குறுக்க போச்சுன்னா நமக்கு கெடுதல் நடக்கும். சோ நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய நடத்தைய வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டும் ஷேப் பண்ணிக்கிட்டும் இருந்தது. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய பிலாசபிஸ் வந்து பிலாசபர்ஸால கொடுக்கப்பட்டது. அது போக போக வளர்ச்சி அடைந்து ஒரு சயின்ஸாக உருவெடுத்தது. எப்ப சயின்ஸாக உருவெடுத்தது அப்படின்னா இத ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம உள்படுத்தணும். எப்ப நம்ம ஆராய்ச்சிக்கு உள்படுத்தணுமோ இது இல்ல இது இருக்கு அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாக புரிஞ்சது. சோ ஃபர்ஸ்ட் லேப் வந்து எங்க செட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1879ல வில்லியம் ஹுண்ட் அப்படின்றவர் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சில விஷயங்களை நாம வார்த்தைகளால சொல்றோம், இது பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு லேப் செட் பண்ணி இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணோம். அடுத்ததாக சைக்காலஜில பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்னாலதான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம பிரெயினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர்ல எதுனா ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா அதுக்கேத்த மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஒரு தேய்மானம் மாதிரி பயாலஜிக்கலா ஏற்படக்கூடிய விஷயங்கள்னால அந்த நடத்தையில ஒரு பாகுபாடு, ஒரு வேறுபாடு நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல அதெல்லாம் கிடையாது, நம்ம மூளையுடைய ஃபங்க்ஷன்ல பிரச்சனை இருந்தா மட்டுமே தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்தது. சோ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு, நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ், பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸை குறிப்பிட்டு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு, பிஹேவியர், நீங்க ஸ்ட்ரக்சரை விடுங்க, அந்த ஃபங்க்ஷன்ஸை விடுங்க, ஒரு நடத்தையை பார்த்து தான் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு பிஹேவியரிசம் அப்படின்ற ஸ்கூல் ஆஃப் தாட் வந்தது. சோ இது எல்லாமே நம்ம பேசிக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேசிக்ஸ் எல்லாமே வச்சுதான் இது ஒரு சயின்ஸாக உருவெடுத்தது. எங்கெங்கெல்லாம் நம்ம சைக்காலஜியோடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே நம்மளால பார்க்க முடியுது. சோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, உங்களுடைய அந்த நபர்களுடைய அந்த புரிதல் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான பிசினஸ் அவங்களுக்குள்ளார ரீச் ஆகும், என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு, எப்படி ஒரு நபரை நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும்னு எல்லா செக்டார்ஸ்லயுமே நம்ம இந்த நாலேஜ் ஆஃப் சைக்காலஜியை வந்து புகுத்த முடியும். மெயினாக நம்ம எஜுகேஷன் செக்டார்லயும் பாக்குறோம். குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் என்ன, அவங்க வளர்ப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இல்ல அவங்களுக்கு வந்து எதனா பயாலஜிக்கலா எதனா டிஃபிஷியன்சி இருக்கா, இந்த மாதிரியான பல விஷயங்களை அட்ரஸ் பண்றதுக்கு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதுல வந்து முக்கியமாக ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே வந்து ஒரு மனநல ஆலோசகர் ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாம் இருக்கு.
அதே மாதிரி நம்ம வந்து ஹெல்த் கேர்ல எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு சில விஷயங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்றது தேவைப்படுது. மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள், மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தெரப்பீஸ். ஒரு ஆபரேஷன் எடுத்துக்கணும்னா கூட அவங்க மனசு வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு அது மன ரீதியான ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஹெல்த் கேர் ஃபீல்ட்லயும் பார்க்கிறோம். அதே மாதிரி லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ். சோ இப்போ நிறைய டிவோர்சஸ் நடக்குது, பெருகி வரக்கூடிய இந்த சோசியல் மீடியாவுடைய இம்பாக்ட், இதுல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்தும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்கேயுமே வந்து ஃபெமிலியல் கவுன்சிலிங் உடைய ரோலை நம்ம பார்க்கிறோம். சோ நிறைய டைவர்ஸ் ஃபேக்டர்ஸ்ல, டைவர்ஸ் செக்டர்ஸ்ல நம்ம வந்து இந்த சைக்காலஜியுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்க்க முடியும். நவ் கம்மிங் பேக் டு அவர் ஃபேமிலி சைக்காலஜி. ஃபேமிலி சைக்காலஜி அதாவது குடும்ப உளவியல் உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். நீங்க எல்லாருமே வந்து அதுக்கான ஒரு இதை கொடுத்திருந்தீங்க. சோ கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறமா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள். ஒரு குழந்தைய வளர்க்கிறோம்னா அந்த குழந்தைகிட்ட இருந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், குழந்தைக்கு தன் பெற்றோர்கள் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள். சோ நிறைய விஷயங்களை சார்ந்துதான் ஒவ்வொரு நபருடைய நடத்தையும் இருக்கு, அதனுடைய வெளிப்பாடையும் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஃபேமிலி சைக்காலஜி அப்படின்றது நம்ம சைக்காலஜிங்கிறது ஒரு பிராடான ஸ்பெக்ட்ரத்துல பாக்குறோம் இல்லையா? அதை ரொம்ப ஃபைன் டியூனா பண்ணி இப்போ ஃபேமிலி, குடும்பம் அப்படின்ற இதுக்கு வந்துடும். நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபேமிலி இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சொசைட்டி. அதாவது ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையான விஷயம்தான் இந்த குடும்பம். ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்துதான் ஒரு சமூகத்தை உருவாக்குது. பல சமூகங்கள் சேர்ந்து ஊரு, நாடு அப்படின்னு பெருகிக்கிட்டே போகுது. அப்ப ஒரு நபருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைய நாம ஃபேமிலிய முதற்கொண்டு நம்ம தீர்த்து வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான சிறந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த ஃபேமிலி சைக்காலஜியுடைய நோக்கம். ஃபேமிலி சைக்காலஜில நாம ஃபேமிலி கவுன்சிலிங், ஃபேமிலி தெரப்பி அப்படின்ற அப்ரோச்சஸை நம்ம பார்ப்போம். ஒரு உளவியல் செட்டிங்ல வந்து ஒருத்தவங்க வராங்க, ஒரு பிரச்சனையினால வராங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுக்கறது உண்டு, இண்டிவிஜுவல் தெரப்பி கொடுக்கறது உண்டு. அதாவது தனி நபருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நம்ம மன ரீதியான ஆலோசனைகள் கொடுக்கறது உண்டு, மன ரீதியான தெரப்பீஸ், அவங்களை எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வர்றதுன்றது செய்ய முடியும். இதுக்கு வந்து ஒரு சில காலகட்டம் தேவைப்படுது அப்படின்னா இவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இவங்களுடைய தெரப்பிங்கிறது வந்து ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்றோம், ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா என்டையர்லி டிபெண்டன்ட் ஆன் த ஃபேமிலி. சோ அம்மாவுடைய மடிதான் குழந்தையின் ஃபர்ஸ்ட் பள்ளிக்கூடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா விஷயங்களையும் இப்போ ஒரு உலகத்தை பார்க்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது ஒரு குழந்தை அப்படின்னா அது தன்னுடைய ஃபேமிலியுடைய இம்பாக்ட், தன்னுடைய ஃபேமிலியுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் புரிஞ்சுக்குது. அந்த கண்ணோட்டங்கள் எல்லாம் வளருது இல்லையா? சோ கண்ணோட்டம்னா பெர்செப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும், உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். நான் இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து எனக்கு 6 ஆக தெரியும், 6 நம்பர் 6 அதுக்கு தெரியுது. அதுவே வந்து நீங்க ஆப்போசிட் சைட்ல இருந்தோ வேற டைரக்ஷன்ல இருந்தோ நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 9 ஆக தெரியலாம். இப்போ எந்த கண்ணோட்டம் சரி? நம்ம எல்லாருக்குமே என்ன பிரச்சனை வருதுன்னா நம்ம என்ன பாக்குறோமோ அததான் கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். நான் இங்க இருந்து நம்பர் 6 பாக்குறேன், நான் பாக்குறதுதான் கரெக்ட் அப்படின்ற சண்டை உருவாகுது. அதே மாதிரி மத்த நபர்கள் இல்ல நீங்க சொல்றது தப்பு, நான் பாக்குறதுதான், நான் நம்பர் 9 தான் பாக்குறேன், அதுதான் கரெக்ட். அப்ப இந்த உளவியல் என்ன சொல்லுது, உளவியல் நாலேஜ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா பல கண்ணோட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எம்பத்தியையும் கம்பேஷனையும் நாம உள்ளெடுக்கணும். அதாவது மத்த நபர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க நம்பர் 9 சொல்றாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நாம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நான் சொல்றதுக்கு முரண்பாடாக பேசக்கூடியதுதான் இவங்க வேலையாக இருக்கு அப்படின்ற தீர்மானத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து, அவங்க இடத்துல இருந்து பல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்மள அறியாமே ஓகே அவங்களும் கரெக்ட் தான், நான் எப்படி கரெக்டா இருக்கேனோ அதே மாதிரிதான் அவங்க இடத்துல இருந்து அவங்க கரெக்டா இருக்காங்க அப்படின்ற பேசிக் புரிதல் நமக்கு ஏற்படும். பல பிரச்சனைகளுக்கான தீர்வு அந்த புரிதலே நமக்கு கொடுத்துருது. பெரிய தெரப்பி, பெரிய கவுன்சிலிங் எல்லாம் ஒன்னும் இனிஷியலா நமக்கு தேவைப்படாது. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் பெரிய பெரிய பூகம்பமாக ஃபேமிலிஸ்ல இருக்கு.
சோ நம்ம அவங்களுடைய அசஸ்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு சின்ன வாக்குவாதமாக இருக்கும், ஒரு சின்ன மனக்கசப்பாக இருக்கும், அது ஒரு பெரிய மன ரீதியான பிரச்சனையை உண்டு பண்ணி பெரிய கிளர்ச்சியை ஒரு ஃபேமிலியில உருவாக்கி ஈகோ கிளாஷஸ் உருவாக்கி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கும். சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்குமே வந்து. அது மட்டும் இல்ல, நிறைய ஃபேக்டர்ஸும் இதுக்கு பின்னாடி இருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா ஜெனட்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ளார இருக்கும். பர்சனாலிட்டின்றது இருக்கும் ஒரு நபருக்கு. கோவ சுபாவமாக இருக்கலாம், இல்ல அந்த டாலரன்ஸ் சகிப்புத்தன்மைங்கிறது நேச்சராவே குறைவாக இருக்கலாம். இது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ நம்ம ஜீன்ஸ்ல வந்த விஷயமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா அனுபவ ரீதியாக நம்ம கடந்து வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு ஷேப்பிங் நமக்கு நடக்குது. அப்போ இது மூலியமாகவும் நாம பல விஷயங்களை கத்துக்கிறோம், அது நம்மளுடைய நடத்தையில வெளிப்படுது. சோ இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது நம்ம பிஹேவியர்ல. நம்மள மத்த நபர்கள் எப்படி பாக்குறாங்களோ அதுல எல்லாம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. சோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு வேகமாக டெவலப்மெண்ட்ங்கிறது நடக்கும் இல்லையா? சோ அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேஜுமே மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். பிறந்த குழந்தை அதனுடைய கழுத்து எறும்புங்கிறது நிக்கும், அதுக்கப்புறமா தவழ ஆரம்பிப்பாங்க, குழந்தை எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்கும், நிக்க ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி உடல் ரீதியான டெவலப்மெண்ட் நடக்குது இல்லையா? அதே சமயம் அவங்களுக்கு மன ரீதியான டெவலப்மெண்ட்டும் நடக்குது, சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட். சோ இந்த உலகத்துல நான் யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது, யாரு என்ன சார்ந்தவங்க. சோ மேஜராக ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அம்மா பக்கம் அந்த ஈர்ப்பு இருக்கும். யார் அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்களோ, அரவணைப்பு பண்றாங்களோ அந்த பக்கம் ஈர்ப்புங்கிறது இருக்கும். சோ இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த டெவலப்மெண்ட் ஆனது நடக்குது. அந்த குழந்தை உலகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. குழந்தைக்கு முதல் உலகம் என்ன? தன்னுடைய ஃபேமிலி தான் முதல் உலகம். சோ இதுல நான் எப்படி செயல்படணும், என்ன பண்ணணும் அப்படின்றத தன்னுடைய பேரண்ட்ஸ் பார்த்துதான் குழந்தைங்க கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த குழந்தைங்க என்ன ஆறாங்க, ஒரு விடலை பருவத்தை அடையறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு யங் அடல்ட்டாக மாறுறாங்க. அடல்ட்ல இருந்து அவங்க மிடில் ஏஜுக்கு போறாங்க, மிடில் ஏஜ்ல இருந்து லேட்டர் அதாவது ஓல்ட் ஏஜுக்கு போறாங்க. சோ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க இருக்கும்போது எப்படி பிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் நடக்குதோ அதே மாதிரி இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய முதுமை பருவம் வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம என்ன ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குன்னா, ஒரு 20 வயசு வரைக்கும் நம்மளுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட் ஆனது நின்னுடும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஒரு முதுமைக்கான சிம்டம்ஸ் தான் சின்ன சின்னதா வர தொடங்கும் இல்லையா? கிராஜுவலா அந்த லேட்டர் மிடில் ஏஜுக்கு அப்புறமா நம்மளுடைய முதுமைக்கான சிம்டம்ஸ் வர தொடங்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த யங் அடல்ட் வரைக்கும் தான் டெவலப்மெண்ட் நடக்குது, அதுக்கப்புறமாக எதுவும் நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா முதுமை பருவம் வரைக்கும் நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆனது நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க நிறைய நபர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்பதான் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியுது, இப்பதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியுது, இவ்வளவு நாளா நான் இப்படி இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ ஒவ்வொரு நபருடைய சோசியல் டெவலப்மெண்ட், சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வாழ்க்கை ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கும். பிசிக்கல் டெவலப்மெண்ட் ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தேய்மானம் பக்கம் போயிட்டே இருக்கும். கிராஜுவலாக முடி கொட்டுறது, பல்கல்ல பிரச்சனைகள் வர்றது, எலும்பு தேய்மானம் வர்றது, சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஓகே, சோ இது எல்லாமே நாம இன்ட்ரடக்ஷன் டு ஃபேமிலி சைக்காலஜி அப்படின்றதுல நம்ம பாக்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்ப உளவியல்லையும் ஒவ்வொரு நடத்தைகளை நம்ம பார்க்க முடியும். ஃபேமிலி ஃபங்க்ஷனிங் அப்படின்றது. சோ குடும்பம்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இவங்களுக்கு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் உடைய வெளிப்பாடு எதனால நடக்குதுன்னா ஃபேமிலி டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இமேஜின் பண்ணுங்க, ஒரு மிஷின் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜே இருக்குன்னு வச்சுக்கோங்க, குளிர்சாதன பெட்டி. சோ அந்த ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஃபுட்டை வந்து கூலா வச்சுக்குது. நமக்கு ஒரு கூலிங் தேவை அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜ்ல போய் நம்ம ஒரு சில விஷயங்களை வைக்கிறோம், அது நமக்கு கூலிங் தரும். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துடைய ஃபங்க்ஷனிங், ஃபேமிலி ஃபங்க்ஷனிங் அப்படின்னா என்னன்னா அது வெளிப்படுத்தக்கூடிய வேலைகள். ஒரு குழந்தை வந்திருக்குன்னா அதனுடைய பராமரிப்பு, அதுக்கு தேவையான விஷயங்கள், எஜுகேஷன் கொடுக்கறது, சமூக ரீதியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, மத்த நபர்கள் கிட்ட நம்ம எப்படி பேசுறது, மத்த நபர்கள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறது, அவங்களை புரிஞ்சுக்கிறது எப்படி, குட் மேனர்ஸ் என்ன, பேட் மேனர்ஸ் என்ன, இது எல்லாமே ஃபேமிலி கிட்ட இருந்து முதல் கட்டமாக நம்ம கத்துக்கிறோம்.
அடுத்ததாக நம்ம தேவையான அடிப்படையான விஷயங்கள், நம்ம நீட்ஸ், ஃபுட், வாட்டர், நம்ம சேஃப்டி எல்லாமே நம்மளுடைய குடும்பம் பாக்குது. ஓகேவா? சோ இதுதான் ஃபேமிலி ஃபங்க்ஷனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, எப்படி ஒரு ஃப்ரிட்ஜ்ல இந்த ஃபங்க்ஷனிங்க நம்ம பாக்குறோம், குளிர்ச்சி தரக்கூடியது ஃபங்க்ஷனிங்கோ, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேரியஸ், அந்த கண்டென்சர் இருக்கும், கம்ப்ரஸர் இருக்கும், மத்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மிஷினுக்குள்ளார இருக்கும். அதே மாதிரி அது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு செயல் கொடுக்குதோ, அது ரெண்டுமே, அதாவது அந்த பார்ட்ஸ் எல்லாமே அரை கிலோ போட சொன்னாங்க. எஸ், மியூட் போட்டுக்கோங்க. சோ எப்படி ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு மெஷின்லயும் உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதோ, அந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபருமே அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒரு சின்ன பார்ட்ல ஒரு மிஸ்டேக் வந்தா கூட அந்த ஃப்ரிட்ஜ் ஏற்படுத்தக்கூடிய குளிர்ச்சியில நம்ம பிரச்சனையை பார்க்க முடியும். அதே மாதிரி எப்படி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை உண்டானா கூட இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனிங்ல நாம பிரச்சனைகளை பார்க்கலாம். சோ பேரண்டிங்ல பிரச்சனைகளை பார்க்கலாம், கப்பலா இருக்காங்கன்னா இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரச்சனைகள் பார்க்கலாம். சோ இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அதுதான் நம்ம டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு குடும்பத்தினுடைய வெளிப்பாடு, நம்ம என்னென்ன பண்றோம், குழந்தைங்களை பராமரிக்கிறோம், அந்யோன்யமாக இருக்கிறோம், ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் நம்ம உருவாக்குறோம், இது எல்லாம் இருக்குன்னா பிஹைண்ட் த ஸ்கிரீன் இந்த குடும்ப நபர்களுக்குள்ளார ஒரு கம்யூனிகேஷன் ஆனது நடக்குது. அதுக்கு பேர் தான் ஃபேமிலி டைனமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஃபேமிலி ஃபங்க்ஷனிங், ஃபேமிலி டைனமிக்ஸ், இது எல்லாமே நம்ம இன் டீடைல்டா ஃபேமிலி சைக்காலஜிக்குள்ளார பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை நாம வந்து பார்க்க போறோம். சரியா? சோ திஸ் இஸ் அபவுட் ஃபேமிலி சைக்காலஜி. சரி, இந்த ஃபேமிலி சைக்காலஜி நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், எதுக்காக நான் இதை கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியில வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதுக்காக. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் த சொசைட்டி. ஒரு அடிக்ஷன் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குன்னா, நான் தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா கூட ஃபேமிலியுடைய சப்போர்ட் இல்ல உன்னால இதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க நம்பினா மட்டும் போதாது, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஃபேமிலியும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா இதுல இருந்து சீக்கிரமாக ஒரு நபரால மீண்டு வர முடியும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். அடுத்ததாக பிரிவென்டிவ் கேர், நிறைய விஷயங்கள் ஃபேமிலி சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயுமே நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இது ஃபேமிலியுடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது அதிகமாக இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனிக்கு போறோம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா நிறைய ஸ்கில்ஸை நம்ம கத்துக்கிறோம். அப்பதான் என்ன ஒரு சிறந்த நபராக பார்ப்பாங்க, நான் வந்து என்னுடைய பெஸ்ட் நான் வெளிப்படுத்தணும்னு நாம நினைக்கிறோம். ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னாலும் சரி, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னாலும் சரி, நம்ம எல்லா பெஸ்ட் எபிலிட்டிஸ், பெஸ்ட் டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை நாம வெளிப்படுத்துறோம். ஆனா அதுவே நம்ம ஃபேமிலி அப்படின்னு வரும்போது நம்மளுடைய இன்னொரு முகம், நம்மளுடைய டஃபஸ்ட் சைட், நம்மளுடைய அந்த வேறு முகத்தை தான் நம்ம ஃபேமிலிக்கு காட்டுறோம். என்ன? கோபம், எரிச்சல், இது எல்லாமே நம்ம சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்மளுடைய கலீக்ஸுக்கோ நம்ம வந்து காட்டுறது கிடையாது. நம்ம அவங்க கிட்ட ரொம்ப பிளீசிங்கா பேசுவோம், அன்பா பேசுவோம், அரவணைப்போட நம்ம பேசுவோம். ஆனா அதுவே மத்த நபர்கள் கிட்ட, நம்ம ஃபேமிலி நபர்கள் கிட்ட எப்படி பேசுறோம்னா அந்த கோபம், எரிச்சல் உடைய வெளிப்பாடு எல்லாமே அங்க வருது. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி நாம மத்த நபர்கள் கிட்ட ஒரு ஸ்கில்ல நாம வெளிப்படுத்துறோமோ, அது கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம என்ன சொல்லுவோம்? எஃபெக்டிவ் லிசனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல என்ன சொல்ல வராங்கிறத கேளுங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம கத்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய பெஸ்ட் சைட நம்ம யாருக்கு காட்டணும்னா, முதல்ல நம்ம ஃபேமிலிக்கு தான் நம்ம காட்டணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய சப்போர்ட் சிஸ்டம், பேசிக் ஸ்ட்ரக்சர். நம்ம ஒரு துயரமோ ஒரு துவண்டு போற நேரத்துல நம்ம போய் தஞ்சம் அடையக்கூடிய இடமாக இருக்கு. நாட் ஜஸ்ட் துயரம் ஆர் இது
என்ன இருந்தாலுமே நம்ம ஃபேமிலி தானே நம்ம போற இடம். அப்போ நம்ம அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கக்கூடிய பாண்ட்ஸ், நம்ம ஏற்படுத்தக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். மத்த நபர்கள் கிட்ட எல்லாம் நம்ம நல்லபடியாக இருக்கிறது தப்பு கிடையாது. அதுக்கும் மேல ஒரு படியாக நம்ம ஃபேமிலி கூட இருந்தோம்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சோ ஸ்ட்ராங்கர் பாண்ட்ஸை நாம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு புரிதல். தென் ஃபேமிலி சிஸ்டம் தியரி அப்படின்றது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஒரு சமுதாயத்துடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபேமிலி அப்படின்னு சொன்னோம். சோ பேசிக் யூனிட் ஆஃப் த சொசைட்டி இஸ் த ஃபேமிலி. அப்ப இந்த ஃபேமிலியுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தனி நபராக இருக்காங்க. அடுத்ததாக இந்த தனி நபர் இன்னொரு நபரோட சேர்ந்து, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு ஃபேமிலியை உருவாக்குறாங்க. அப்ப அத நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். சின்ன ஃபேமிலி, ஸ்மால் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ரெண்டு நபர்கள், இவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் அந்த சென்டர் ஆஃப் த ஃபேமிலியில வருவாங்க. சரியா? இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த ஃபேமிலி. இதுக்கு வெளியில இருக்கக்கூடியது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். வெளியில இருக்கக்கூடியது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா, இந்த ரெண்டு நபர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க. இந்த ஆணை சார்ந்த நபர்கள், இவங்களுடைய பேரண்ட்ஸ், இவங்களுடைய சிப்ளிங், அக்கா தங்கச்சி, அண்ணா தம்பி, சோ சிப்ளிங்ஸ். அதே மாதிரி இந்த பெண்ணுடைய அம்மா அப்பா, இவங்களுடைய அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி, சோ சிப்ளிங்ஸ். சோ இவங்கெல்லாம் தான் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில வராங்க. அதுக்கும் அவுட்டராக ஒரு லேயர் இருக்கும். அதுல வரக்கூடியவங்க தான் நம்மளுடைய கலீக்ஸாக இருக்கலாம், இல்ல இன்னும் எக்ஸ்டெண்டடாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கசின்ஸ், தூரத்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இதனுடைய அவுட்டர் சர்க்கிள்ல இருப்பாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோர் சென்டர்ல ஒரு ஃபேமிலி இருக்கு பாருங்க, பிரைமரி ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரு சில விஷயங்களை வந்து இந்த பாண்டேஜுக்கு வெளியில நாம வெளிப்படுத்த முடியாது. சோ இன்டிமேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் வெளியில போக, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில போக என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் வர துவங்குது. அப்போ ரெண்டு நபர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல், இப்போ இந்த நபருக்கு இருக்கக்கூடிய புரிதல் அவங்க அம்மா அப்பாக்கு இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சோ இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது இந்த பிரைமரி ஃபேமிலி, கோர் சென்டர்ல இருக்கக்கூடிய ஃபேமிலியில ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சர்க்கிள்குள்ளாரையே பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லா விஷயங்களையும் நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கோ இல்ல அதுக்கும் வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சர்க்கிள்க்கோ நம்ம கன்வே பண்ணோம் அப்படின்னா, பல நபர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், பல நபர்களுடைய கண்ணோட்டங்கள் அதுல உள் வரலாம், புரிதல்கள்ல பிரச்சனைகள் வரலாம். சோ இந்த ஃபேமிலி சிஸ்டம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, சென்டராக இருக்கக்கூடிய ஃபேமிலி கோர் ஃபேமிலி, அதை சார்ந்து இருக்கக்கூடியது எக்ஸ்டெண்டட். அதுவும் இன்னும் விரிவடைஞ்சதுன்னா நம்மளுடைய சொசைட்டல் சமுதாயம் சார்ந்த ரிலேஷன்ஸ், அந்த இது எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரிதான் நம்மளுடைய அந்த ஃபேமிலி சிஸ்டம் ஆனது விரிவடையுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இதுல நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் பாக்குறோம்னா, ஸ்மால் ஃபேமிலி ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்றத பாக்குறோம். ஒரு ரெண்டு நபர்கள், அவங்கள சார்ந்த குழந்தைகள். அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆர் லார்ஜ் ஃபேமிலி ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா, பல நபர்கள் இருப்பாங்க, அதாவது பல ஜெனரேஷன்ஸ் இங்க இருக்கும். தாத்தா பாட்டி இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க. தாத்தா பாட்டி இருக்கிறதுனால நம்மளுடைய மாமா சித்தப்பா இவங்க எல்லாருமே ஃபேமிலியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள சார்ந்த குடும்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரியான ஃபேமிலி செட்டப், பேரம் பேத்தி அப்படின்னு ஒரு 3 ஜெனரேஷன் வரையிலும் பறந்து விரிந்த ஃபேமிலியை நம்ம பார்க்கக்கூடிய கட்டமைப்புகளும் இருக்கு. சோ சமுதாயத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், நியூக்ளியர் ஃபேமிலியை பார்க்கிறோம், அதாவது ஸ்மால் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் பார்க்கிறோம், நிறைய நபர்கள் நிறைய ஜெனரேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி சிஸ்டத்தையும் நம்ம பார்க்கிறோம். சோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஃபேமிலி சிஸ்டமாக இருக்க, இப்ப பிறகு என்ன வருது அப்படின்னா, அந்த மேரேஜ் அப்படின்ற பாண்ட்ல நிறைய அந்த சீர்கேடுகள் இப்போ கலாச்சார ரீதியாக வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்னால பல விஷயங்கள் நம்ம இப்ப பாக்குறோம்.
அது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மேரேஜ் பாண்டிங்கையே வந்து ரொம்ப வீக்கன் பண்ணிருக்கு. இந்த ஃபேமிலி சிஸ்டத்தையே வீக்கன் பண்ணி பல விதமான சீர்கேடுகளை நம்ம இப்ப சமுதாயத்துல பார்க்க முடியுது. அது ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை தான் நாம இப்போ ஃபேமிலி சைக்காலஜிங்கிறதுல நம்ம டீல் பண்ணுவோம். சோ இந்த பேசிக்கான புரிதல்களோட தான் நம்ம வந்து இந்த ஃபேமிலி சைக்காலஜி கோர்ஸ்ல நம்ம பயணிக்க போறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ ஃபேமிலி லைஃப் சைக்கிள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. என்ன ஃபேமிலி லைஃப் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேச்சுலர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை வருது, பிறக்குது, அது வந்து ஒரு யங் அடல்ட்டாக மாறும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா லான்ச்சிங் ஆஃப் த சைல்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அம்மா அப்பா என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய வந்து, அதாவது அந்த யங் அடல்ட்டை வந்து லான்ச் பண்றாங்க. அவங்க வந்து அவங்களுடைய தனி வாழ்க்கையை எப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்க சுய ஆற்றலோட முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. சரியா? சோ இந்த பேச்சுலர் ஸ்டேஜ்ல அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி அவங்கள லான்ச் பண்ணுது. அடுத்ததாக அவங்க எப்ப ரெடியா இருக்காங்களோ இந்த ஃபேமிலி லைஃப்காக, தே கெட் இன்டு த பாண்ட் கால் மேரேஜ். அப்போ கல்யாணம் அப்படின்ற ஒரு பாண்டுக்குள்ளார அவங்க வராங்க. 2 நபர்கள் வெவ்வேறு கிரகத்துல இருந்து இந்த மேரிட்டல் பாண்டுக்குள்ளார வராங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன இது வெவ்வேறு கிரகம் அப்படின்னா, பெண்கள் வந்து men are from Mars, women are from Venus அப்படின்னு சொல்றாங்க. there is a book. சோ அத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா ஏன் இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல மாறுதல்கள் இருக்கு, பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல மாறுதல்கள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ்லயும் மாறுதல்கள் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு பெண் எப்படி ஒரு சில விஷயங்களை உள்வாங்குறாங்களோ, அதை புரிஞ்சுக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஆண்கள், அப்பாவாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், அண்ணா தம்பியாக இருக்கலாம், அதே மாதிரிதான் அவங்களும் புரிஞ்சுக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அமைப்புங்கிறது வேற மாதிரி இருக்கு. மன ரீதியாக அவங்க ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இது மாறுபடுது. எப்படி ஸ்ட்ரக்சர் வைஸ் பெண்களும் ஆண்களும் மாறுபடுறாங்களோ, அதே மாதிரிதான் மன ரீதியாகவும் அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மாறுபடுது. அந்த புரிதலை வந்து நாம இந்த ஃபேமிலி சைக்காலஜில பார்ப்போம். மென் வர்சஸ் விமன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இது மாறுபடுது, அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சோ இங்க வந்து 2 நபர்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ளார வர்றாங்க. அப்போ இந்த கட்டமைப்புக்குள்ளார வர்றது 2 நபர்கள் மட்டும் இல்ல, அவங்களுடைய 2 டைவர்ஸ் ஃபேக்டர்ஸும் வருது. அதாவது வெவ்வேறு குணங்கள் ஒண்ணு சேருது. அதனாலதான் வெவ்வேறு கிரகத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபேமிலியை உருவாக்குறாங்க. ஃபுல் நெஸ்ட் ஒன் அப்படின்னா இவங்கள சார்ந்த குழந்தைங்க வருது. எப்படி பறவை தன் கூடுல வந்து அந்த முட்டையிட்டு அந்த குஞ்சுகளை பொறிக்குதோ, அதே மாதிரி ஃபேமிலியும் விரிவடையுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அந்த டெர்மினாலஜி ஃபுல் நெஸ்ட் ஒன் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. சோ அடுத்த கட்டமாக இன்னொரு குழந்தை வருது அப்படின்னும் போது ஃபுல் நெஸ்ட் 2. சோ இப்படி எல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் கப்பிள்ஸோடைய முழு கவனமும் எங்க இருக்கும்னா பேரண்டிங் பக்கம் இருக்கும். அவங்க உலகமே அவங்க குழந்தைகளாக தான் இருப்பாங்க. இந்த குழந்தைங்களை எப்படி நாம பேணி பாதுகாத்து நல்ல குழந்தைகளாக நல்ல விதமாக இந்த சமுதாயத்துல லான்ச் பண்ணது. ஸ்டேஜ் 1ல பார்த்தோம் இல்லையா, பேரண்ட்ஸ் நம்மள லான்ச் பண்ணாங்க. அப்போ இந்த நபர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளார போய் தன்னுடைய ஜெனரேஷனை உருவாக்கி இப்ப இந்த ஜெனரேஷனை இவர் லான்ச் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தான். சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த நபர் பேச்சுலர் ஸ்டேஜ்ல இருந்து டிரான்சிஷன் ஆயிட்டே போறாரு இல்லையா, அப்ப இவருடைய கூட என்ன ஆகுதுன்னா அந்த யங் பறவைகள், யங் ஜெனரேஷன் வந்து வெளியில போயிடுது. வேலை ரீதியாக போகலாம், படிப்பு ரீதியாக போகலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியில போகலாம். சோ எம்டி நெஸ்ட் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்ததாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சாலிட்டரி. சோ இவங்களுடைய ஐசோலேஷன், அந்த தனிமை. இது இவ்வளவு நாளாக இவங்க கான்ட்ரிபியூட்டிங் மெம்பராக இருந்தாங்க. எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய நபராக இருந்த ஒருத்தர் ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருந்தாரு, மேஜர் டெசிஷனை எடுக்கக்கூடிய நபராக இருந்தாங்க. சோ இவங்களை சார்ந்து இவங்க குழந்தைங்க இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே இண்டிபெண்டன்ட் ஆகி வெளி உலகத்துல அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க போகும்போது ஒரு சேஞ்ச் வந்து இந்த குடும்பத்துடைய லைஃப் சைக்கிள்ல நடக்குது. சோ இத்தனை படிக்கற்களை வந்து ஒரு நபர் தாண்டி வர்றாரு அப்படின்றதுதான் இந்த ஃபேமிலி லைஃப் சைக்கிள்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக
உளவியல் ரீதியாக ஒரு குழந்தையுடைய டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்றத எரிக்சன் அப்படின்ற உளவியலாளர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்னங்கறத நம்ம பார்ப்போம். சோ இது வந்து சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்டல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இத பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு குழந்தை ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் த பேரண்ட்ஸ் வருது இல்லையா? இதுதான் வந்து அடுத்த ஒரு சமுதாயமாக, ஒரு சிட்டிசனாக நம்ம உருவாக்க போறோம். ஒரு இண்டிவிஜுவல் நபராக, அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய நபராகவும், சமுதாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நபராகவும் நம்ம ஒரு உருவாக்கம் நடக்க போகுது. சோ இந்த நபருடைய மன ரீதியான டெவலப்மெண்ட்டும் சமுதாய ரீதியான டெவலப்மெண்ட், சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபான்சில வந்து, அதாவது இன்ஃபான்சினா பிறந்ததுல இருந்து 2 years வரையிலும், அப்போ அந்த பருவத்துல அம்மா அப்பா கிட்ட இருந்து, கேர்டேக்கர் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பராமரிப்பு, இது எல்லாம் இருக்குது இல்லையா? அது என்ன பண்ணுதுன்னா ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட டெவலப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ யார நம்புறது, யார நம்ப கூடாது, ஒரு நல்ல அரவணைப்பு கிடைச்சது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு ஹோப் உருவாகுது. என்ன, யார நம்புறது, யார நம்ப கூடாது அப்படின்ற இது அதுக்கு தெரியுது. சோ இந்த நபரை நம்பலாம் அப்படின்ற ஒரு இது வந்து இந்த குழந்தைக்கு அந்த பருவத்துல டெவலப் ஆகுது. சப்போஸ் அந்த பருவத்துல இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல ப்ராப்பரான கேர் கிடைக்கல, டிவோர்ஸ் மாதிரியான விஷயங்கள் போய் ஃபேமிலியில சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் இருக்கிறதுனால குழந்தை பக்கம் அந்த கேர் இல்ல அப்படின்னா அந்த பருவத்திலேயே யாரையும் நம்ப கூடாது அப்படின்ற அந்த டெவலப்மெண்ட் ஆனது நடந்துருது. அந்த புரிதல் அந்த குழந்தைக்கு வந்துருது. சோ இது லேட்டர் ஆன் இன் லைஃப் கூட ரெஃப்ளெக்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது? ஒரு புது ரிலேஷன்ஷிப்குள்ளார போறாங்கன்னா கூட அங்க ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நபருடைய நடத்தைக்கு பின்னாடி அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுதான் வந்து எரிக்சன் நமக்கு சொல்றாரு. உலகத்தை குழந்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் அதனுடைய டெவலப்மெண்ட் ஆனது, மன ரீதியானதும் சமூக ரீதியான டெவலப்மெண்ட்டும் நடக்குது. ஒரு சில குழந்தைங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. அவங்க திருடி இருப்பாங்களோ, அவங்க பொய் சொல்றாங்களோ, அந்த மாதிரி குழந்தைங்க மட்டும் இல்ல, லேட்டர் ஆன் இன் லைஃப் நமக்கும் ஏற்படும். சோ இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா, எரிக்சன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கேர் கிடைக்காம இருக்கலாம். அப்ப இவங்களுக்குள்ளார இந்த தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டேஜாக பிங்க்ல பார்க்கக்கூடியது அட்டானமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். சோ டாட்லர் ஸ்டேஜ், இந்த இன்ஃபான்சியை தாண்டி ஒரு தவழக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வருது இல்லையா? அப்ப அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தை இண்டிபெண்டாக தன்னை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். என்ன இருக்கு, என்ன டாய்ஸ் வச்சிருக்காங்க, இந்த கலர் ஏன் இப்படி இருக்கு, அது இருக்குன்னு யார பத்தியும் அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கங்கிற ஒரு மனசுல எந்த ஒரு இதுவும் இல்லாம தன்னுடைய என்விரான்மெண்ட்டை அது வந்து அசஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும். அப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நேரத்துல நம்ம கரெக்டான கைடன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா, இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ஒரு சில விஷயங்களை கத்துப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம அதட்டுறது, திட்டுறது, அடிக்கிறது, அவங்கள இம்ப்ராப்பர் வேல நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த இண்டிபெண்டன்சி போயிட்டு என்ன ஆகும்னா, ஐயோ நம்ம எதுவும் செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சுட்டோம் போல இருக்கு, அது சார்ந்து அவங்க மனசுக்குள்ளார ஷேம் அண்ட் டவுட் வந்துடும். அப்ப இந்த ஷேம் அண்ட் டவுட்ட லேட்டர் ஆன் இன் லைஃபும் நம்ம பார்க்க முடியும். அவங்க எங்க போறாங்களோ அங்கங்கெல்லாம் அவங்க மனசுல வந்து ஒரு செல்ஃப் டவுட்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இது நான் செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது செஞ்சா நான் தப்பா தெரிவேனா, அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரியான இது வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அடுத்ததாக ப்ரீ ஸ்கூலர்ஸ். சோ இந்த 3 வயசு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்றாங்கன்னா, இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட் அப்படின்னு சொல்றாங்க. சிமிலர்லி இப்போ எப்படி அந்த இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களோ, இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில விஷயங்களை அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. அப்ப அதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயத்த நாம கரெக்ட் பண்றோம்னா எதை நீ திருத்திக்கணும், எங்க நீ தப்பா போறன்றத ரீசனிங்கோட சொல்லணும். இதுதான், இதனால இந்த பிரச்சனை வரும்பா, அதனால இது பண்ணாத அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த புரிதலோட அவங்க டெவலப் ஆவாங்க. நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்றோம், திட்டுறோம், பனிஷ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் போல இருக்கு, செய்யக்கூடாத ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் போல இருக்கு அப்படின்றது அவங்களுக்குள்ளார என்ன ஆகும்னா அந்த கில்ட்டுங்கிறது வந்துடும்.
தன்னைத்தானே வந்து ஓகே நான் சரியில்லை, நான் தப்பானவன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு உருவாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்த கட்டமாக கிரேட் ஸ்கூலர்ஸ், ஸோ அந்த பிரைமரி எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் ஆனது இன்னொரு படி மேல போய் இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, ஒரு சில விஷயங்களை செஞ்சு அவங்க காட்டுவாங்க. அப்ப காட்டும் போது நம்ம என்ன பண்றோம், இது நல்லாவே இல்லை அப்படின்லாம் நம்ம வந்து நெகட்டிவாக ஃபீட்பேக் நம்ம கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு தன்னிச்சையாக ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்ற புரிதலே இல்லாம போயிடுது. நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும் போல இருக்கு அப்படின்றத அவங்க நினைச்சுக்கிட்டு தன்னுடைய எபிலிட்டிஸ, தன்னுடைய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை முடக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஒரு சில ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் பை நேச்சராக இருந்தாலுமே அதை வெளிப்படுத்த அவங்க தயங்குறாங்க. இது அந்த பருவத்துல மட்டும் இல்ல, அந்த பருவத்துல டெவலப் ஆனது லேட்டர் ஆன் இன் லைஃப் ஓல்ட் ஏஜ் வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் என்னன்னா டீனேஜ், விடலை பருவத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த விடுதலை பருவமானது ரொம்ப குரூஷியலான ஒரு பருவம். என்னன்னா இங்க நிறைய உடல் ரீதியான மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு. தான் யாருங்கிறதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க. எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸ் மேல டிபெண்டா இருந்தவங்க, அம்மா கூட தான் தூங்கணும், அம்மா கூட தான் இருக்கணும், அம்மா தான் வரணும், இல்ல அப்பா தான் வரணும் அப்படின்னு இருந்த குழந்தைங்க இவங்களுடைய இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, இவங்களுடைய ஈர்ப்பு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் போகும். இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, தன்னை புரிஞ்சுக்க இவங்க ட்ரை பண்றாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் க்ரோ ஆயிட்டேன் அப்படின்றது அவங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்கு ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் ஏற்படுது. ஏன்னா ஒரு சில செயல்களை இவங்க செய்யும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, அவ்வளோ வளர்ந்துட்டியா நீ அப்படின்றத சொல்றோம். அதே மாதிரி சின்ன குழந்தையா நடந்துக்கும் போது, ஒரு செல்லம் கொஞ்சம் போது நம்ம என்ன சொல்றோம்னா, இவ்ளோ பெருசா வளர்ந்துட்ட, இது கூட உனக்கு தெரியாது, இன்னமும் இப்படி குழந்தை மாதிரியே இருப்பியா அப்படின்னும் சொல்றோம். சோ இவங்களுக்கு இங்க என்ன ஏற்படுதுன்னா, நான் இப்ப பெரிய குழந்தையா சின்ன குழந்தையா, நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ரோல் கன்ஃபியூஷன் ஆனது ஏற்படுது. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நிறைய குரூஷியலான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிறைய தாக்கங்கள் ஏற்படக்கூடிய ஸ்டேஜ். அதாவது ஹை ஆன் எனர்ஜி இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பிசிக்கல் டெவலப்மெண்ட், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இது எல்லாம் ஏற்படுறதுனால பல மன ரீதியான சேஞ்சஸ், அந்த கன்ஃபியூஷனுங்கிறது இருக்கும். இவங்களை ப்ராப்பரா இந்த ஸ்டேஜ்ல டீல் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான நபர்களாக வருவாங்க. நம்ம எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இவங்க ரெஸ்பான்சிபிள் ஆகவும் சக்சஸ்ஃபுல்லான நபராகவும் வருவாங்க. அதுவே அந்த டீலிங் ஆனது சரியாக நடக்கல, இவங்க இந்த ரோல் கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க, இவங்களுக்கான சப்போர்ட், இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரோல் கன்ஃபியூஷன் அப்படின்றது பெர்சிஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுனால என்ன செய்யறது குழப்பமாகவே இருக்கும். என்ன செய்யறது, என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியாது. நிறைய அடிக்ஷனுக்கான வாய்ப்புகள், நிறைய தப்பான இதுல போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல அதிகமாக இருக்கு. அடுத்தது இன்டிமெசி வர்சஸ் ஐசோலேஷன், யங் அடல்ட்டாக, அப்போ இந்த மேரிட்டல் லைஃபுக்குள்ளார வரக்கூடிய ஸ்டேஜ்ல சோ இன்டிமெசி, இப்ப மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு, பார்ட்னர் கூட சரியா ஒத்து வரல, டிவோர்ஸ் மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, இன்டிமெசியில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல அந்த இன்டிமெசி பக்கம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு போயிடுது. அடுத்ததாக இவங்களை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னுடைய லைஃப் இப்படிதான் போல இருக்கு, நான் இப்படிதான் தனிமையா வாழணும் போல இருக்கு, என்ன சார்ந்து யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. அடுத்த ஸ்டேஜாக நம்ம என்ன பாக்குறோம்னா, மிடில் ஏஜ் ஸ்டேஜ் அப்படின்றத பாக்குறோம். சோ இந்த மிடில் ஏஜ் ஸ்டேஜ்ல வந்து ஜெனரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன். சோ இந்த மிடில் ஏஜ்ல நீங்க நினைச்சு பாருங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நிறைய ஜெனரேட் பண்ணணும், அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும், அவங்கள வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்கணும், அதுலதான் போக்கஸ் இருக்கும். செட்டில் பண்ணணும் குழந்தைங்களை, நாம லைஃப்ல செட்டில் ஆயிடணும் அப்படின்றதுலதான் இருக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல இவங்களுக்கு தேவையான ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சதுன்னா சக்சஸ்ஃபுல்லான நபராக, ஒரு கேர் காட்டக்கூடிய நபராக இவங்க வந்து டெவலப் ஆறாங்க. அந்த ஸ்டேஜ்ல இவங்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கல, புரிதல் கிடைக்கல, அந்த இதெல்லாம் பேசிக் சப்போர்ட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல என்ன ஆறாங்கன்னா, என்ன செய்யறதுன்னே தெரியாம நான் அவ்வளவுதான், நான் வாழ்க்கையில ஒரு பெரிய ஃபெயிலியர் போல இருக்குன்னு அவங்களுடைய வாழ்க்கை அங்கேயே ஸ்தம்பிச்சு போயிடுது.
ஸோ ஜெனரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்த கட்டமாக ஓல்டர் அடல்ட். ஸோ இந்த மிடில் ஏஜ்ல எல்லாத்தையுமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, குழந்தைங்களை லான்ச் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய நெக்ஸ்ட் லைஃபுக்கு, அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃபுக்கு அவங்க இண்டிபெண்டாக செயல்படுற விதத்துல நம்ம லான்ச் பண்ணிடுறோம். அடுத்ததாக மிஞ்சக்கூடியது என்ன, அந்த தனிமை தான். ஸோ இன்டெகிரிட்டி வர்சஸ் டெஸ்பேர். இந்த ஓல்ட் ஏஜ்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, அந்த ரெஸ்பெக்ட், இது எல்லாம் கிடைக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பக்குவமான நபராக முதுமை அடைகிறாங்க. இல்லாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா அந்த டெஸ்பேருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. டெஸ்பேர் இன் த சென்ஸ், எனக்கு யாருமே இல்ல, எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட இப்போ அவங்க பிசிக்கலாவும் வீக் ஆயிடுவாங்க. அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாவும் அவங்களுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாததுனால நான் இப்ப பாரம் தான், நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எரிக்சன் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் திங் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காரு. சோ நல்ல சப்போர்ட் நமக்கு கிடைச்சதுன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு பாசிட்டிவான நபராக, நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய நபராக, நம்ம ஒரு வலுப்பெற்ற ஒரு நபராக நம்ம உருவாகிறோம். இல்லாத பட்சத்துல அந்த ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதுதான் நம்ம இப்போ குடும்பம் அப்படின்ற யூனிட் அந்த வடிவமைப்பிலையும் சமுதாயத்திலையும் பார்க்கக்கூடிய விஷயங்கள். சோ டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஸ்டாப் ஹியர். எஸ், உங்களுக்கு எதுனா இந்த செஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் எதுனா இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். எனி டவுட்ஸ்? வலைக்கும் சலாம். மேம், அந்த டெவலப்மெண்ட் மட்டும் சிம்பிளா சொல்லிருங்களா? எந்த டெவலப்மெண்ட்? எரிக்சன் ஸ்டேஜஸா? ஆமா ஆமா. ஓகே. என்ன புரியல உங்களுக்கு இதுல? இல்ல, இது எனக்கு புரியுது. ஆனா சிம்பிளா சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா புரியும். ஓகே. சோ இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த ஸ்லைட்ல, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஒவ்வொரு படிக்கல் மாதிரி நம்ம ஏறிக்கிட்டே போறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஆனது நடக்குது, ரைட் ஃப்ரம் இன்ஃபான்சி டு ஓல்டர் ஸ்டேஜ் வரைக்கும். சரியா? அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலியுடைய சப்போர்ட் சிஸ்டம், நம்ம யாரை சார்ந்து இருக்கோமோ அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது நமக்கு தேவைப்படுது. இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்ப இன்ஃபான்சில குழந்தை யாரை சார்ந்து இருக்கும்? தன்னுடைய அம்மா அப்பா, தன்னுடைய கேர்டேக்கர். இப்போ அம்மா அப்பா பார்க்கலன்னா ஒரு கேர் கிவரா இருக்காங்க, தாத்தா பாட்டியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த கேர் கிவரையோ இல்ல தன்னுடைய பேரண்ட்ஸையோ சார்ந்துதான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்கணும். சோ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு அன்பு கொடுக்கணும், ஒரு அரவணைப்பு கொடுக்கணும், அதுக்கு பசிக்கக்கூடிய நேரத்துல நம்ம உணவு கொடுக்கணும், அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த இப்போ என்ன சொல்றது, எலிமினேட் பண்ணக்கூடிய நீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, வாஷ்ரூம் போகணும், அந்த டாய்லெட் கிளீனிங்கிறது எல்லாம் இருக்கு. அப்ப அந்த ஸ்டேஜ்ல எல்லாத்துக்குமே டிபெண்டா இருக்கக்கூடிய குழந்தைக்கு நம்ம ப்ராப்பரான கேர், அந்த அன்பு, அரவணைப்பு எல்லாமே கொடுக்கும் போது ஒரு பாசிட்டிவான நபராக அந்த குழந்தை உருவெடுக்குது. சோ அந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ட்ரஸ்ட் ஏற்படுதுன்னு சொல்றாங்க, நம்பிக்கை. ஓகே, இவங்க தான் என்னுடைய கேர்டேக்கர், இவங்க தான் என்னுடைய அம்மா, இவங்க தான் என்ன பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க அப்படின்ற ட்ரஸ்ட் ஏற்படுது. அப்ப தன்னுடைய அம்மாவையோ இல்ல இந்த கேர்டேக்கரையோ விட்டு குழந்தை மத்தவங்க கிட்ட போகும்போது அழுது. ஏன் அழுது? ஏன்னா அதுக்கு தெரியுது, இவங்கதான் என்ன அன்பா பாத்துக்க கூடியவங்க, இவங்கதான் என்ன வச்சுக்கிட்டு இருக்க கூடியவங்க, இது யாரோ வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது இருக்கு. சோ ப்ராப்பராக அந்த சப்போர்ட் சிஸ்டத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அந்தந்த ஸ்டேஜ்ல கிடைச்சது அப்படின்னா இவங்க அந்த பாசிட்டிவான குவாலிட்டிஸ், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி இருக்கு, ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி இருக்கு. அது நல்ல கேர் கிடைச்சதுன்னா பாசிட்டிவ் குவாலிட்டியை வெளிப்படுத்துறாங்க, இல்லாத பட்சத்துல நெகட்டிவ் பக்கம் போயிடுறாங்க. சோ இந்த இன்ஃபான்சில இவங்க டெவலப் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட் இல்லைன்னா மிஸ்ட்ரஸ்ட்.
சோ நம்பினாங்கன்னா அந்த பேரண்டோடைய கேர் நல்லா இருந்ததுன்னா நம்பிக்கை உருவாகுது. சோ மத்த நபர்களை நம்பலாம், ஃப்ரெண்ட்ஸை நம்பலாம் அப்படின்ற அந்த புரிதல் ஏற்படுது. இல்லாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா எதை எடுத்தாலுமே சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்குன்னா கூட அதை நம்ப முடியாது அவங்களால. இது என்னால செய்ய முடியுமா, இதுல நான் எதுனா தோத்து போயிட்டேன்னா என்ன ஆகும், யாருன்னா என்ன ஏமாத்திட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே இது நடக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம அட்டானமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட் அப்படின்றது பாக்குறோம். அட்டானமினா என்ன, இண்டிபெண்டன்டாக நம்ம தன்னிச்சையாக இயங்குறது. சோ யாருடைய இதுவும் இல்லாம நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை எல்லா விஷயங்களையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும், தன்னுடைய டாய்ஸ் எடுத்து பார்க்கும், என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கும். அப்ப நம்ம அந்த ஸ்டேஜ்ல நம்ம அதட்டுறது, அந்த குழந்தைய ஓவரா கண்ட்ரோல் பண்றது, அடிக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ளார ஒரு டவுட் வந்துருது, ஓகே நம்ம ஏதோ தப்பு செய்யறோம் போல இருக்கு அப்படின்ற அந்த பயம் மனசுக்குள்ளார பதிஞ்சிருது. அந்த பயமானது வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே மனசுல அந்த பயம்ங்கிறது இருந்துட்டே இருக்கு. நான் சரியாதான் பண்றேனா, நான் என்ன தப்பு பண்றேனா, மத்த நபர்கள் என்ன பார்த்து சிரிப்பாங்களா. சோ இது அடுத்த கட்டத்துல இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட் அப்படின்ற ஒரு ரூபத்தை எடுக்குது. இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு சில விஷயங்களை அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு இது இருக்குன்னா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு பாக்குறது, இல்ல ஒரு அந்த பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பில்ட் பண்ணி இது பாருங்க நான் செஞ்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு கொண்டு வந்து காமிப்பாங்க. அப்ப பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணணும்னா வெரி குட் அப்படின்றத சொல்லிட்டு அங்க தப்பு இருந்ததுன்னா அந்த தப்ப எங்க தப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலா அந்த தப்பை மட்டும் பார்த்துட்டு என்ன இது நல்லாவே இல்ல, சி இது நல்லா இல்ல, இப்படி பண்ணக்கூடாது. என்ன நாம அங்க திருத்திக்கணுமோ அந்த விஷயத்த கொடுக்கணும். அதனோடயே கொஞ்சம் மாரல் சப்போர்ட்டும் அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது ஓகே நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றத அதை உணரும். அதுக்குன்னு தப்ப கண்டுக்காம அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லல, தப்பு எங்க தப்பா இருக்குங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி கரெக்டா ரீசனோட நம்ம சொல்லணும். அப்ப குழந்தைங்களுக்கு அந்த நல்ல புரிதல்ங்கிறது ஏற்படும். புரியுதா மேம்? அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுது மேம். எஸ் மேம் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த குழந்தை ஸ்டேஜ்ல இருந்து வந்து நம்ம அவங்க வந்து இது நம்ம அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருப்பாங்க, எது கிடைச்சாலுமே என்னால முடியுமா, என்னால அதை வந்து நம்ம எப்படி மேம் கிளியர் பண்றது, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க தன்னா சிரிக்கிறதும் தன்னா அழுகிறதும் அது என்ன காரணத்தினால. அதுக்கப்புறம் மொபைல் நம்ம தேவைக்காக மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க மொபைலை நோக்கி ஓடி வராங்க, அந்த போனை கேட்டு அழுவுறது. சோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கிறது மேம்? சி இப்போ வந்து குழந்தைங்க பேரண்ட்ஸ பார்த்துதான் கத்துக்கிறாங்க. மேம் ஒரு நிமிஷம், இது எல்லாமே நாம ஃபியூச்சர்ல சப்ஜெக்ட்ல கவர் பண்ண போறோம். பட் டெய்லி என்ன செஷன் பேசுறோமோ அந்த செஷன் தொடர்பான உங்களோட டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு இங்க கேட்டதுக்கு மேடம் சொல்லுவாங்க. பட் இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஒரு செஷன் கம்ப்ளீட் பண்றோம்னா அந்த கம்ப்ளீட் பண்ற செஷன் தொடர்பாக மட்டும் எல்லாருமே, மேடம் மட்டும் இல்ல எல்லாருமே சொல்றேன், அந்த கம்ப்ளீட் பண்ற தொடர்பான செஷன்ல உள்ளது மட்டும் நீங்க கொஸ்டினா ரேஸ் பண்ணணும். அப்பதான் அந்த சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியும். இப்ப நீங்க மேடம் கேட்டது வந்து ஒரு 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் சரியா. இது வந்து நாம இன்னைக்கு பேசின சப்ஜெக்டோட தொடர்பு இல்லாத ஒரு இல்ல இன்னைக்கு பேசின சப்ஜெக்ட்ல என்ன டவுட்னா, அந்த குழந்தைங்க கான்பிடென்ட் இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்க சின்ன வயசுலயே ஒரு சில சங்கடங்களை அது சந்திச்சதுனால மாதிரி நாம என்ன சப்ஜெக்ட் டெய்லி பேசுறோமோ அது சம்பந்தமான டவுட் மட்டும் நீங்க அன்னைக்கு கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க பேசின சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம இந்த சிலபஸ்க்குள்ளால வச்சிருக்கிறோம். எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாள் டீச் பண்ணுவோம். டீச் பண்ணும் போது நீங்க அந்தந்த சப்ஜெக்ட் தொடர்பான, இப்ப நீங்க கேஜெட் அடிக்டட் அப்படிங்கிறது தான் மெயினா நாம இன்னைக்கு ஃபேமிலியில எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. எல்லாருமே மொபைல் போன், சிஸ்டம், லேப்டாப் இது மாதிரி கேஜெட்டோட தான் உட்கார்ந்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கட்டாயமா பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஆனா நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் பேசுறோமோ, இது நம்ம ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றேன். எல்லாருக்குமே தான், இப்போ மேடம் கேட்டதுனால அவங்கள்ட்ட சொல்றேன். மற்றபடி இந்த வகுப்புல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அன்னைக்கு பேசுற டாபிக் நாங்க எதை எடுத்து பேசுறோமோ அந்த டாபிக் ரிலேட்டடான டவுட்ஸ், அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க அதில் ப்ரெசென்ட் பண்ணலாம், பேசிக்கலாம். மற்ற சப்ஜெக்ட் உங்களை நீங்க பேசும்போது கட்டாயமா நம்ம இந்த 6 months கிளாஸுக்குள்ளால எல்லாமே கவர் பண்ணீங்க. நீங்க நினைக்காத எல்லாமே நம்ம இதுக்குள்ளால கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கான சிலபஸ் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த அட்மிஷன் இந்த வாரம் ஃபுல்லா வச்சிருக்கிறோம். கம்ப்ளீட் பண்ணோம் அந்த சிலபஸையும் நான் உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருவோம். நீங்க சிலபஸ் பேஸ் பண்ணியே உங்களுடைய கிளாஸை நீங்க ஃபைன் பண்ணிக்கலாம்.
ஓகே மம்மி ஓகே மேம், சார், நீங்க ஒரு தேங்க்யூ. 1 or 2 மினிட்ஸ்ல மேடத்துக்கான எக்ஸ்பிளேஷன் சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் சொன்ன டைம்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் மோர் தென் டைமோட கம்ப்ளீட் பண்ணணும் கிளாஸ். ஓகே சார், ஓகே. சோ அதுதான் ஹசீனா மேம், நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே குழந்தையுடைய அந்த கான்பிடன்ஸ்ங்கிறது, அவங்க எடுக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ங்கிறது வந்து டெவலப் ஆகுது. அது யாரை பார்த்து டெவலப் ஆகுதுன்னா, இனிஷியலாக தன்னுடைய ஃபேமிலியில தான் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஃபேமிலியில இருந்து, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அந்த வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அவங்க டெவலப் ஆறாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க எப்படி உருவாகணும்னு நாம நினைக்கிறோமோ, அது நாம நம்மளுடைய நடத்தையில வெளிப்படுத்தும் போது அவங்க அதை உள்வாங்குறாங்க. அவங்க நம்மள பார்த்துதான் இமிடேட் பண்றாங்க. நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் நடந்துக்கிறாங்க. சோ டீச்சர் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பெண் குழந்தைங்க எல்லாம் வந்து டீச்சர் கேம் விளையாடுவாங்க. அம்மாவை பார்த்து அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, பேக வச்சுப்பாங்க. அதுதான். சோ பேரண்ட்ஸ் எப்படி அவங்களுடைய நடத்தையை வெளிப்படுத்துறாங்களோ அதுதான் குழந்தைங்க கிராஸ் பண்றாங்க. சோ மேஜரா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதுல நாம பேரண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். ஓகே மேம். Excuse- மேம், Yes. இந்த ஸ்டாக்னேஷன்னு சொன்னீங்களே, அது மீனிங் என்ன? ஸ்டாக்னேஷன் தான் அங்கேயே வந்து நின்னு போயிடுறது, ஸ்தம்பித்து போயிடுறதுன்னு சொன்னேன்ல. ஓகே அங்கேயே ஓகே வந்து ஓகே. அவங்களுடைய அந்த லைஃப்ங்கிறது, அவங்களுடைய அந்த ப்ராசஸ்ங்கிறது அவ்வளவுதான் போல இருக்கு. ஏன்னா பிசிக்கலியும் இவங்க வீக் ஆயிட்டாங்க, பாடிலயும் அவங்க எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்ப அவங்க சப்போர்ட் சிஸ்டமா இருந்த அவங்க குழந்தைங்களும் அவங்க லைஃப பாத்துக்கிட்டு அவங்க முன்னேறி போயிட்டாங்க. இப்ப என்கிட்ட என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஸ்தம்பித்து போயிடுது. நாம இப்ப வந்து ஓகே. ஒரு தேவையில்லாத ஒரு நபர் போல இருக்கு அப்படின்ற இது உருவாகுது. அதாவது அது ஒரு திங்கிங் தான், ஆமா, மைண்ட் செட். மைண்ட் செட். ஓகே, தேங்க்யூ மேம். You're welcome. Hello. Good morning. Yes. Good morning. As we listen that stages, right? Family stages. Yeah. So அதுல 5 year to 13 yearல நமக்கு ஒரு ஸ்டேஜஸோட ஒரு டெவலப்மெண்ட் சொன்னீங்க இல்லையா? ஸோ பட் இப்போ உள்ள ஒரு நான் மேக்சிமம் பார்த்த இந்த சோசியல் கிரைப்ல அந்த ஏஜ்ல வந்து நிறைய மெச்சூரிட்டி தாட்ஸ் அண்ட் as well as மெச்சூரிட்டி பிஹேவியர்ஸ் வருது இல்லை மேம் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு. அதை வந்து நம்ம பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டா பாக்குறதா, இல்ல ட்ரஸ்ட் ஒர்த்தியா பாக்குறதா, இல்ல இட் இஸ் கோயிங் அண்டர் த நெகட்டிவ் டெவலப்மெண்ட்? ஹவு இட் கேன்? மெச்சூரிட்டியான பிஹேவியரை நம்ம எப்படி பாசிட்டிவா பாக்குறோமா நெகட்டிவா பாக்குறோமான்னு கேக்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆஸ் ஐ செட் 5 years to 13 yearsல இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கில்ட்டோ இல்ல ஒரு டவுட் மைண்டடோ வரணுமே ஒழிய, நான் செய்யறது சரிதான், நீங்க யார் எப்படி யோசிச்சாலும் எனக்கு அதை பத்தின ஒரு கவலை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பர்ஃபிஷியல் திங்கிங் வந்து அவங்களுக்குள்ள ஒரு உருவாகுது மோஸ்ட் ஆஃப் த சைல்டு. அது எதனால அந்த மாதிரி வருது? அது என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கணும் மேம்? அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டியா கொடுக்கணும். நீ நினைக்கிறது எல்லாமே வந்து கரெக்ட்ங்கிறது கிடையாது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிய வைக்கணும். ஒரு அனுபவ ரீதியாக த்ரூ எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் நம்ம அதை புரிய வைக்கும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, நம்ம இங்க தவறா போயிருக்கோம், ஓவர் கான்பிடன்ஸ்ல போயிருக்கோம் போல இருக்கு அப்படின்ற கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். சோ இது வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது என்ன மாதிரியான ஒரு காஸா இருக்கும்? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் அ பேரண்டிங் ஆர் பிகாஸ் ஆஃப் அ சோசியல் கிரைசிஸ்? It can be because of anything. Like we discussed about nature nurture அப்படின்றது சொன்னோம் இல்லையா, ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ்னால கூட இருக்கலாம். இல்லைன்னா அவங்க த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அனுபவ ரீதியாக அவங்க ஒரு சில விஷயங்களை உள்வாங்குறாங்க. பேரண்ட பார்த்து கத்துக்கிறாங்க, டீச்சரை பார்த்து கத்துக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டை பார்த்து கத்துக்கிறாங்க, வெளியில போகும்போது ஒரு பிக்சர்ல பார்க்கக்கூடிய அந்த ஹீரோவை பார்த்து கத்துக்கிறாங்க. சோ அவங்க என்னென்ன இடத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ அங்க இருந்து அவங்க அடாப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So we need to filter out that content. Okay, ma'am. Thank you. You're welcome. Okay, it's time னு நினைக்கிறேன். நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா செஷனை? எஸ் மேம், இன்னைக்கு செஷன் நம்ம சிறப்பா ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. இந்த கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸை வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மேமும் வாட்ஸ்அப்ல இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக், ஃபர்ஸ்ட் கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுடைய நீங்க சைக்காலஜி கிளாஸ்னா என்ன நினைச்சு வந்தீங்க, இப்போ மேடத்தோடைய ப்ரெசன்டேஷன் பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய கான்ஃபிடென்ட் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் டெய்லி உட்காந்து இந்த மாதிரி கேட்போமா அப்படின்னா கேட்க மாட்டோம். 1 or 2 கிளாஸஸ்ல உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறத நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான். ஸோ அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. வாய்ஸ் ஆர் டெக்ஸ்ட் எதனாலுமே நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ மேம். நாம இந்த செஷன் இதோட கம்ப்ளீட் பண்றோம். நாளைக்கு இன்னொரு செஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் நிறைவான நன்றி. Thank you, sir. Thank you, everyone.